வணக்கம் மக்களே, அளவு ஸ்டுடியோல பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், அதாவது அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது தொடர்பான கணக்குகள் தான் இன்னைக்கு முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஃபார்முலாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போவாங்க. ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், அசம பக்க முக்கோணம். பேரை பார்த்தாலே தெரியும். மூன்று பக்கங்களும் சமமாக இல்லை என்றால் அதற்கு பெயர் தான் சமபக்க முக்கோணம். மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்காது. சரிங்களா? சரி, இருக்கட்டும். மூணு பக்கமும் சமமாக இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிறது, இன்னொரு பக்கத்தை பின்னு வச்சுக்கிறது, இன்னொரு பக்கத்தை சீன்னு வச்சுக்கிறது. சரிங்களா? சமமாக இருக்காது. சரி, இருக்கட்டும். அசம பக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு எப்பவுமே. சரிங்களா? மூன்று பக்கங்களின் கூடுதல் a பிளஸ் b பிளஸ் c. சரி, இருக்கட்டும். அரை சுற்றளவு, அரை சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, s ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c பை 2. அதாவது மூன்று பக்கங்களையும் கூட்டி அதை 2ஆல வகுத்தோம் அப்படின்னா அதுதான் அரை சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரி, கடைசியா பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c. இதுதான் ஏரியா, பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதாவது S அப்படின்னா நம்மளுக்கு அரை சுற்றளவு தெரியணும். அதாவது அசம பக்க முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு தெரிஞ்சாதான் நம்மளால பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். அதனால அரை சுற்றளவுக்கான ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சரி, இந்த மூணு ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கணக்குள்ள போயிருவோமா? Semi-perimeter of a triangle having sides 15 cm, 20 cm and 25 cm is, அதாவது 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு முக்கோணம் இருக்குதான், அந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் என்னவாக இருக்குதான்? 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டராக இருக்குதான். அந்த முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு, அரை சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரை சுற்றளவு ஃபார்முலா s ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c பை 2 இல்லையா? சரி, அப்போ எல்லாத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஈக்குவல் டு 15 பிளஸ் 20 பிளஸ் 25 பை 2. 15 பிளஸ் 20 35, 35 பிளஸ் 20 65. சாரிங்க, 60. அப்போ 60 பை 2. அப்போ ஓர் 2 2, மூவி 2 6, சைவர் அப்படி போட்டுட்டா சுற்றளவு என்னவாக இருக்குதா? 30 சென்டிமீட்டராக இருக்குதா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த எனக்கு போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? the scaling triangle with sides 7 meter, 8 meter and 10 meter. அதாவது 7 மீட்டர், 7 மீட்டர், 8 மீட்டர், 10 மீட்டர் பக்கங்கள் கொண்ட அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அசம பக்க முக்கோணம் இருக்குதான், அதனுடைய பக்கங்கள் 1 7 மீட்டர், 8 மீட்டர், 10 மீட்டராக இருக்குதான். அப்போ அதனுடைய சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலானது மூன்று பக்கங்களின் கூடுதல் a பிளஸ் b பிளஸ் c. சரி, எல்லாத்தையும் கூட்டிடுவோம். அப்போ 8 பிளஸ் 7 பிளஸ் 10, 8 பிளஸ் 7 15, 15 பிளஸ் 10 25, 25 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? The sides of a triangle are 8 meter, 10 meter and 6 meter. Then the area of the triangle is, அதாவது ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர், 10 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு முக்கோணம் இருக்குதாங்க, அந்த முக்கோணத்துடனுடைய பக்கங்கள் எப்படி இருக்குதா? ஒரு பக்கம் 6 மீட்டராக இருக்குதான். சரிங்களா? அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் 8 மீட்டராக இருக்குதான், அதை பீன்னு எடுத்துக்கிறேன். மற்றொரு பக்கம் 10 மீட்டராக இருக்குதான், அதை சீன் எடுத்துக்கிறேன். சரி, இருக்கட்டும். இந்த பக்கங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதாவது சமபக்கமாக இல்ல, அதனால அசம பக்க முக்கோணம். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு என்ன, இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க? ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c இல்லையா? சரி, முதல்ல s கண்டுபிடிக்கணும். சரி, s க்கான ஃபார்முலானது, அரை சுற்றளவுக்கான ஃபார்முலானது a பிளஸ் b பிளஸ் c பை 2. அதாவது மூன்று பக்கங்களையும் கூட்டிட்டு 2ஆல டிவைட் பண்ணும். சரி, முதல்ல அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிருவோம். அப்ப s ஈக்குவல் டு
ஏ என்னது 6 பிளஸ் பி என்னது 8 பிளஸ் சி என்னது 10/2. அப்போ 6 பிளஸ் 8 14, 14 பிளஸ் 10 24, 24/2 இருக்கும். ஓர் 2 2, ஓர் 2 2, இது 2 4. அப்போ அரை சுற்றளவு என்ன கிடைச்சிருக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, பரப்பளவுக்கான ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்க்கு பதிலாக 12 இன்ட்டு 12 மைனஸ் ஏக்கு பதிலாக 6 இன்ட்டு எஸ்க்கு பதிலாக 12 மைனஸ் பிக்கு பதிலாக 8 இன்ட்டு எஸ்க்கு பதிலாக 12 மைனஸ் சிக்கு பதிலாக 10. சரி இருக்கட்டும். அப்போ ரூட் ஆஃப் 12 அப்படியே போட்டுக்கிடுவோம். 12 மைனஸ் 6 எத்தனை திரும்பியும் 6 இன்ட்டு 12 மைனஸ் 8 4 இன்ட்டு 12 மைனஸ் 10 2. சரி இருக்கட்டும். இப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 12 அப்படி போட்டுக்கோங்க. இன்ட்டு 6 இன்ட்டு 2 எத்தனை 12 இன்ட்டு 4 அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 12 2 தடவை இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். 4 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? அதாவது 2 ஸ்கொயர் என்ன 4. சரி இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா m to the whole power a into n to the whole power a இருந்துச்சுன்னா அதை m into n to the whole power a எழுதிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே ரூல் படி இதையும் நம்ம எழுத போறோம். சரி, அப்போ ரூட் ஆஃப் 12 into 2 to the whole square எழுதியாச்சு. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிருச்சா? அப்போ 12 into 2 எத்தனை 24 மீட்டர் ஸ்கொயர். ஏன் ஏரியா பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ஆப்ஷன்ல இருக்கா 24 மீட்டர் ஸ்கொயர்? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? The perimeter of a triangular plot is 600 meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot. அதாவது ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 2022 தொடர்ந்து 2 வருடங்களும் கேட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும். என்னதுலாங்க முதல்ல கொடுத்திருக்காங்க? ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவா 600 மீட்டர். சரி இருக்கட்டும். அப்போ அதோட பக்கங்களை டைரக்டா கொடுக்காம ரேஷியோல கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க 5:12:13 கொடுத்திருக்காங்க. சரி, ரேஷியோல கொடுத்துட்டாலே அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5x:12x:13x எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? பக்கங்களை ரேஷியோல கொடுத்துட்டு கடைசியா என்ன கேட்டிருக்காங்க பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல நம்மளுக்கு ஏரியாக்கான ஃபார்முலாங்க ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c. சரி, முதல்ல அரை சுற்றளவு தெரியணும். அப்ப அரை சுற்றளவுக்கான ஃபார்முலானது a பிளஸ் b பிளஸ் c பை 2. அப்போ பக்கங்கள் நம்மளுக்கு முழுசா தெரியணுமே. நம்மளுக்கு பக்கங்களையே ரேஷியோலாம் கொடுத்திருக்காங்க, குழப்பிலாம் கொடுத்திருக்காங்க. முதல்ல பக்கங்களை தான் கண்டுபிடிக்க போறோம். என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? பெரிமீட்டர் சுற்றளவு கொடுத்திருக்காங்க, பக்கங்களை இஷ்டல கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம பக்கங்கள் முதல்ல முழுமையா கண்டுபிடிக்க போறோம். சரி, முதல்ல பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னா என்னங்க 3 பக்கங்களின் கூடுதல் இல்லையா? இதை தானே நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதை தான் பண்ண போறோம். அப்போ இந்த ரேஷியோல கொடுத்திருக்க எல்லாமே பக்கங்கள் a b c ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? அப்போ a வந்து 5x ன்னு எடுத்துக்கிடுவோம், b வந்து 12x ன்னு எடுத்துக்கிடுவோம், c வந்து 13x ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? இதுதான் பக்கங்கள். இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு பெரிமீட்டர் சுற்றளவு. சரி, கூட்டிடுவோம். அப்ப 5x பிளஸ் 12x பிளஸ் 13x பெரிமீட்டர் சுற்றளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க 600 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். அப்போ 5 பிளஸ் 12 5x பிளஸ் 12x 17x 17x பிளஸ் 13x 30x ஈக்குவல் டு 600ன்னு இருக்கும். அப்ப x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். அப்போ 600 30 வலது பக்கம் வரல பை 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? அதாவது டிவைடுக்கு வந்துடும். அப்போ ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 இரி 3 6 ஒரு சைவர் அப்படி போட்டோம் அப்படின்னா அப்போ எக்ஸின் மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 20 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதுல கொண்டு போய் இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கங்கள் முழுமையாக கிடைச்சிரும், மீட்டர்ல கிடைச்சிரும். சரி பண்ணிடுவோமா? அப்போ ஏக்கு 5 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டோம் அப்படின்னா 5 இன்ட்டு 20 100. அப்போ ஏ பக்கம் என்னது 100. சரிங்களா? அப்போ பி 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 12 இன்ட்டு 20 240 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி இருக்கட்டும். இப்போ சீக்குள்ளது கண்டுபிடிச்சிருவோம். சீக்கு என்ன போடலாம்
சிக்கு 13 இன்ட்டு எக்ஸ் சரிங்களா. அப்போ 13 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 20, 13 இன்ட்டு 20 260 சரிங்களா. அப்போ 3 பக்கங்கள் கிடைச்சிருச்சு. 3 பக்கங்களும் எப்படி இருக்கு, சமமாக இருக்குதா இல்ல. அப்போ இது அசம பக்கம் முக்கோணம் தான் தெரிஞ்சிருச்சுல நம்மளுக்கு. அப்போ ஒரு பக்கம் எப்படி இருக்கு, ஏ பக்கம் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பி பக்கம் 240 இருக்கு, சி பக்கம் 260 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ கடைசி அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஏரியால சப்ஸ்டிட் பண்ணி பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும் சரிங்களா. சரி முதல்ல அரை சுற்றளவு கண்டுபிடிப்போம். எதற்காண்டி, பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம், அதற்காண்டி தான் சரிங்களா. அப்போ அரை சுற்றளவுக்கு முதல்ல எல்லாத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கிடுவோம். அப்போ 100 பிளஸ் 240 சரிங்க 240 பிளஸ் 260 பை 2. அப்போ 100 பிளஸ் 240 340, 340 பிளஸ் 260 600, 600 பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. இப்போ ஓர் 2 2 முவி 2 6 2 0 அப்படி போட்டோம் அப்படின்னா அப்போ அரை சுற்றளவு 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா. அரை சுற்றளவு 300. இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். சரி ஏரியாக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். முதல்ல எஸ்க்கு பதிலாக 300 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். இன்ட்டு திரும்பியும் எஸ்க்கு பதிலாக 300 மைனஸ் ஏக்கு பதிலாக 100 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது 100 இன்ட்டு எஸ்க்கு பதிலாக திரும்ப 300 மைனஸ் பிக்கு பதிலாக 240 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு திரும்பியும் எஸ்க்கு பதிலாக 300 மைனஸ் சிக்கு பதிலாக 260 சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியாக்கான ஆன்சர் கிடைச்சிரும், பரப்பளவுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 300 இன்ட்டு 300 மைனஸ் 100 200 இன்ட்டு 300 மைனஸ் 240 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி அப்போ 300 மைனஸ் 260 40 சரி இருக்கட்டும். இத ஸ்கொயர் ரூட், அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியாக்கான முழு மதிப்பு கிடைச்சிரும் இல்லையா. சரி அப்போ மேல பண்ண மாதிரியே இங்கேயும் முதல்ல நம்ம பிரிச்சு எழுத போறோம் சரிங்களா. சரி எழுதிருவோமா. முதல்ல 600 எப்படி சாரிங்க 300 எப்படிங்க எழுதிக்கலாம், 60 இன்ட்டு 5 எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரும்ப 200 எப்படி எழுதிக்கலாம், 5 இன்ட்டு 40 எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும். இன்ட்டு 60 40 அப்படி போட்டுக்கோங்க, இன்ட்டு 60 இன்ட்டு 40 சரி இருக்கட்டும். நல்லா கவனிங்க, 60 2 டைம் இருக்கு, 40 2 டைம் இருக்கு, 5 2 டைம் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 60 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 40 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. மேல பார்த்த மாதிரி அதே ஃபார்முலா படி இந்த ஸ்கொயரை 3 அனத்துக்கும் காமனா போட்டுக்கலாமா. அப்போ 60 இன்ட்டு 5 இன்ட்டு 40 டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 60 இன்ட்டு 5 300, 300 இன்ட்டு 40 12000 மீட்டர் ஸ்கொயர். ஏரியானது 12000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சதுர மீட்டர்னாலும் ஒண்ணுதான், மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. சரி இருக்கட்டும். சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The length of sides of a triangular field are 28 meter, 15 meter and 41 meter. Calculate the area of the field. Find the cost of leveling the field at rate ₹20 per meter square. அதாவது ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க அளவுகள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவினை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு முக்கோண வடிவிலான ஒரு வயல் இருக்குதான் சரிங்களா. சரி இருக்கட்டும். அந்த வயல் பார்த்தாலே தெரியுது பக்கங்கள் சமமாக இல்லையா, அதனால அசம பக்கம் முக்கோணம் தான். சரி அப்போ ஒரு பக்கம் எப்படி இருக்குது 15 இருக்குது, அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. மற்றொரு பக்கம் 28 மீட்டராக இருக்குது, அதை நான் பீன்னு எடுத்துக்கிடுதேன் 28 மீட்டரு. இன்னொரு பக்கம் என்னவாக இருக்குது 41 இருக்கு, அதை நான் சீன்னு எடுத்துக்கிடுதேன். சரி இருக்கட்டும். இந்த வயலுக்கு அந்த வயலை வந்து சமப்படுத்துறாங்களாம் சரிங்களா. இந்த வயலை சமப்படுத்துறதுக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ₹20 செலவாகுதான் சரிங்களா. அப்போ இந்த மொத்த வயலையும் சமப்படுத்தினா மொத்த வயலுக்கும் எவ்வளவு ரூபா செலவாகும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருச்சா. சரி இப்ப கணக்குள்ள போயிடலாமா. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஏன் உள்ளுக்கு தானே சமப்படுத்துறாங்க, பரப்பை தானே சமப்படுத்துறாங்க. சரி முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கு எப்பவும் போல தெரிஞ்ச விஷயம் தான். பரப்பளவுக்கான ஃபார்முலா √S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. முதல்ல S கண்டுபிடிக்கணும் சரிங்க. சி இது S கண்டுபிடிக்கணும். S கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா. சரி அப்ப ஏக்கு பதிலாக 15 பிளஸ் பிக்கு பதிலாக 28 பிளஸ் சிக்கு பதிலாக 41 பை 2. சரி இது எல்லாத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துருவோமா.
15 + 28 43, 43 + 41 84. அப்ப 84/2. அப்போ ஓ 2 2, 4 2 8, இரு 2 4. அப்போ அரை சுற்றளவு என்ன கிடைச்சிருக்கு? 42 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, ஏரியாக்கான ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ a = s க்கு பதிலாக 42 இன்ட்டு திரும்பியும் s க்கு பதிலாக 42, a க்கு பதிலாக 15 -15 இன்ட்டு s க்கு பதிலாக 42 b க்கு பதிலாக 28 இன்ட்டு s க்கு பதிலாக 42, c க்கு பதிலாக 41. சரி, முதல்ல அது கழிச்சுக்கலாம். இப்போ √42 இன்ட்டு 42 - 15 எத்தனை? 4 இன்ட்டு 42 - 28 27, 42 - 41 1. சரிங்களா? திரும்பியும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண போறோம். அதற்காண்டி பிரிச்சு எழுத போறோம். சரிங்களா? சரி, பிரிச்சு எழுதிக்கலாமா? முதல்ல 42 எப்படிங்க எழுதிக்கலாம்? 6 × 7, 6 × 7 எத்தனை? 42. அப்ப 6 × 7 எழுதிக்கிட்டா 14 7 × 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். 27 9 × 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? சரி, திரும்பியும் நல்லா கவனிங்க. இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 3 எழுதிக்கலாமா? அதான் பண்ண போறோம். இந்த 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 3 எழுதிக்கலாமா? சரி, அதுதான் பண்ண போறோம். அப்போ 6க்கு பதிலாக 2 × 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7 × 2, 9க்கு பதிலாக 3 × 3 இன்ட்டு 3. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2 தடவை இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிடுவேன். இன்ட்டு 3 எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கிடுவேன். 7 2 தடவை இருக்கு. அப்போ 7 ஸ்கொயர்னு போட்டுக்கிடுவேன். திரும்ப 3 2 தடவை இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கிடுவேன். அப்போ ஸ்கொயரை இது எல்லாத்துக்கும் காமனா எழுதிக்கலாம். அப்போ 2 × 3 × 7 × 3 to the whole square. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 3 6, 6 × 7 42, 42 × 3 126. அப்போ பரப்பளவு 126 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியணும்? 1 மீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னா 126 மீட்டருக்கு எவ்வளவு செலவு, மொத்த செலவு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி இல்லையா? சரி, மொத்த செலவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மொத்த செலவு = ஏரியா அல்லது பெருமீட்டர் இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கான செலவு. அதாவது பரப்பளவை ஒரு யூனிட் கூட பெருக்கணும் அப்படின்னா மொத்த செலவு, அதாவது பரப்பளவுக்கான மொத்த செலவு கிடைச்சிடும். அப்படி இல்ல சுற்றளவுக்கு மொத்த செலவு கேட்டாங்க அப்படின்னா சுற்றளவை ஒரு யூனிட்டுக்கான செலவு கூட இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா மொத்த செலவு கிடைச்சிடும். இங்க பரப்பளவுக்கு தான் மொத்த செலவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுங்க எத்தனை? 126. ஒரு யூனிட்டுக்காக ஆகும் செலவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 20 ரூபா. ஒரு யூனிட்டுக்கு, ஒரு மீட்டருக்கு 20 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா செலவாகும். அப்போ ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா மொத்த செலவு கிடைச்சிடும். அப்போ 126 × 20 2520 ரூபாய். சரிங்களா? 2520 ரூபாய் அந்த மொத்த வயலையும் சமப்படுத்த செலவாகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.